குட் மார்னிங். எல்லாருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஹாப்பி சாட்டர்டே அண்ட் இனிய காலை வணக்கம். வாரம் ஃபுல்லும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணி ரிலாக்ஸாக உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு நெத்தி அடி கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க தான் என் உலகம், இவங்க தான் என் உயிர், இவங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, நீங்கள் உயிரான நம்பின ஒருத்தர், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது, உங்களுக்கு ஒரு அவசர பண தேவை, இல்லை ஏதோ ஒரு மன உளைச்சல்னு வரும்பொழுது அப்படியே உங்களை கையை உதறிட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காங்களா? உங்கள் கூடயே பழகிட்டு உங்கள் கூடயே நின்று ஒரே தட்டில் சாப்பிட்டுட்டு உங்கள் முதுகுக்கு பின்னாடி குழி தோண்டி இருக்காங்களா? நிறையா யோசிக்கிறீங்க தானே. ஆமா மர்சிமான்னு இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் பார்க்குற ஒரு பாதி பேரோட இப்படி தான் இருக்காங்க. அதாவது வெளியில் பார்க்கும்பொழுது அச்சு அசலாக அன்பான ஒரு முகமூடி போட்டுக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாரும் ஒரு சுயநலயமான ஒரு பேயோட தான் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி துரோகிகள், ஏன் இப்படி ஒரு ஃபேக்கான மனுஷங்களாம் என் கூட பழகுறாங்க அப்படின்ட்டு நிம்மதி இழந்து காலையில் மாலையிலலாம் நைட்டெல்லாம் தூங்காமல் அழுறீங்களா? நான் உடனே சொல்வேன், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரு நம்ம கூட இருந்து அழிக்க பார்க்குறாங்கன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? அவங்க என்ன நெத்தியில் எழுதியா வச்சுருக்காங்க இல்லையா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற, நீங்கள் யாரை நம்பணும் யாரை ஒதுக்கணும்னு அக்கு வேறு ஆணி வேறா பிரிக்க போகிற ஒரு ராஜா ஒரு 3 மர பொம்மைகளுடைய கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்டு முடித்த பிறகு அடுத்த செகண்டு உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஆஃபீஸில், ஆறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி எந்த பொம்மைகள் உங்கள் கூட இருக்குது, அதில் எதை வச்சுக்கணும் எதை குப்பையில் போடணும்னு நீங்களே இன்றைக்கி ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. பட் சம்டைம்ஸ் இன்னமும் நான் அப்படி தான் இருக்கேன். சரி, அதை ஓரமாக வைங்க. சனிக்கிழமை காலையில் இன்னைக்கு ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் இதை கேளுங்க. ரொம்ப நான் ஸ்பீடாக பேசுகிறதால நீங்கள் ஸ்பீடிலலாம் வச்சு 3ல் 2லலாம் வச்சு கேட்டிங்க ஒன்றுமே புரியாது. ஸோ நார்மலாக வச்சு கேளுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டனையும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய கிங்டம் இருந்ததான். அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு தூதுவர் வந்தாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பான ரொம்ப பிரில்லியண்டான ஒரு மனுஷன். அவர் ரொம்ப ஈஸியாலாம் அவரை இது பண்ண முடியாது. செம்ம பிரில்லியன்ட் அந்த பர்சன். அவர் ரொம்ப ஒரு அழகான ஒரு 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 கிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாராம். பளபளப்பாக இருக்கா அந்த கிஃப்ட். அதான ஒரு உடன் பாக்ஸ். அந்த உடன் பாக்ஸை திறந்து ராஜா முன்னாடி வச்சா அதுக்குள்ள அச்சு அசலாக 3 ஒரே மாதிரி உள்ள மர பொம்மைகள் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்கும். நம்மோட சில பசில்லாம் பார்ப்போம் பாருங்க, ஏதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இதில் அப்படி எதுவுமே பார்க்கறதுக்கு கண்ணு மூக்கு காது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஈவன் அதில் போட்டிருக்க அந்த பாலிஷ் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த தூதுவர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த ராஜாவை பார்த்து சொல்றாராம், ராஜா இந்த 3 பொம்மைகள்ல பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா இதுல மதிப்பு வேற வேற. ஒன்று ரொம்ப லோக்கலானது மட்டமானது, இன்னொன்று சுமாரானது, 3வது விலை மதிப்புள்ளாத ஒரு வைரம் மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா உங்க நாட்டில் இருக்கிற அறிவாளி இருக்காங்கன்னு சொன்னீங்களே, இதுல எது எந்த ரகம்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க நாடு உங்களுக்கு அடிமையாகும். இல்லைன்னா உங்க நாட்டில இருந்து நீங்க எங்களுக்கு சரியா உங்களுடைய வரி பணம், அதாவது டாக்ஸ் எங்களுக்கு கட்டணும் அப்படின்னு. நீங்க என்ன நிலத்தை விவசாயம் பண்றீங்களோ அதோடைய டாக்ஸ் எங்களுக்கு கட்டணும். ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அந்த டாக்ஸ் கட்டணும்னு இல்லை, நம்மளே தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா இவ நம்மளை இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் உள்ள மந்திரி முதலமைச்சர் இன்னும் ரொம்ப படிச்ச சட்ட மேதைகள் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் தட்டி பார்க்குறாங்க, லென்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க, ஒருத்தராலையும் கண்டுபிடிக்கவே முடியலையா. அப்போ அந்த சபையில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் அங்கே உட்கார்ந்துருந்தானா. இதுக்கிடையில ராஜாவுக்கு பயம், ஐயோ நம்ம மரியாதை போயிடுமே, நம்மளை 4 பேர் தப்பா பேசிடுவாங்களே அப்படின்னு இருந்துச்சான். அந்த குட்டி பையன் இதை பார்த்துட்டே இருந்தான். அந்த பையன் என்ன பண்ணா, அவன் அங்கேருந்து எழுந்து அந்த ராஜா கிட்ட வந்தானா. அவன் பேர் கதிர். அவன் ராஜாவை பார்த்துட்டு சொன்னானா, ராஜா தைரியமா நின்று சொன்னானா, அரசே இந்த சவாலை நான் ஜெயிச்சு காட்டுறேன், நம்ம நாட்டு மானத்தை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, மடியில இருந்த மெல்லிசான ஒரு சின்ன ஒயர் இருக்கும் இல்லையா, கம்பி, அந்த கம்பியை கையில் எடுத்துக்கிட்டானா. கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல எல்லாரையும் பார்த்துட்டு அந்த முதல்ல இருக்கிற பொம்மையை எடுக்கிறான். அதோடைய வலது காதுல அந்த கம்பி, அந்த சின்ன கம்பியை அப்படியே மெதுவா உள்ள விடுறான். என்ன ஆச்சு தெரியுமா, அந்த வலது காதுல போன கம்பி இடது காது வழியா வெளியே வந்துருச்சான். உடனே அவன் சொன்னானா, ஐயா சத்தமா சொன்னானே, ராஜா இதுதான் இருக்கிறதுலே அழகா இருக்கிற இந்த பொம்மை, ஆனா இதுதான் உலகத்திலே மட்டமான பொம்மை அப்படி இதுன்னு சொன்னான்.
உடனே ராஜாவுக்கு ஓரளவு கொஞ்சம் அப்படி ஒரு பர்சன் நிம்மதி வந்து கொஞ்சம் நிம்மதி உட்காந்துக்கிட்டாராம். அப்புறம் வந்துட்டு அதை சொன்ன அந்த தூதுவரில் அவனுக்கு கொஞ்சம் முகம் மாறுது. அடுத்து அவன் என்ன பண்றான், 2வது பொம்மையை எடுத்துட்டு வரான். அதோட காதுலயும் அதே மாதிரி வலது காதுல கம்பி வரான். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, அந்த கம்பி காது வழியா அப்படியே போய் அந்த பொம்மையோட வாய் வழியா வெளியே வந்துச்சான். கதிர் சொன்னானா, அரசே இது பரவாயில்ல, முதலாவது இருந்ததை விட, ஆனா இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது, முதலாவது இருக்க ரொம்ப ஆபத்தானது, இது சுமாரான ரகம். நானா கடைசியா அந்த 3வது பொம்மையை எடுக்கிறான். சபை முழுக்க ரொம்ப சைலண்டா இருக்கு. ஐயோ இதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டானா நம்ம ராஜாங்கம் ஜெயிச்சிருச்சு, நம்ம தான் பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு. அவன் என்ன பண்றான், ஒரு வலது காது வழியா திருப்பி அந்த கம்பியை விடுறான். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த கம்பி காது வழியா உள்ள போச்சு, ஆனா வெளியே வரவே இல்லை. நேரா நெஞ்சு பகுதிக்குள்ள இதயத்துல போய் அப்படியே நின்றுடுச்சு. கதிர் கெத்தா சொன்னானா, அரசே இது ஏன் உலகத்துல இருக்கிற மொத்த ராஜ்யத்தை எழுதி கொடுத்தாலும் ஈடாகாத ஒரு மிக ப்ரிஷியஸான ஒரு பொம்மை இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து நாட்டு தூதுவருக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டாராம். அப்படியே டக்குன்னு கீழே உட்காந்து, தம்பி எப்படி அச்சு அசலா இந்த ஒரே மாதிரி இருக்க பொம்மைகள்ல நீ எப்படி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவன் வந்து சொன்னானா, கதிர் வந்து சிரிச்சுட்டே சொன்னானா, ஐயா இந்த 3 பொம்மைகளும் வெறும் மர பொம்மைகள் கிடையாது. இது நம்ம அன்றாட நம்ம சொசைட்டியில பார்க்குற, நாட்டில் நம்ம கூட பார்த்துட்டு இருக்கிற, நம்ம குடும்பங்கள்ல தினமும் நம்ம தாண்டி போற 3 விதமான குணநலங்கள் உள்ள மனிதர்கள் தான் அப்படின்னானா. இப்போ இந்த கதிர் சொன்ன இந்த கதையில இன்னைக்கு அதை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம லைஃப்லயும் இதே மாதிரி குணம் உள்ள மனிதர்கள் பார்க்குறோம். முதல் குணம் கொண்ட அந்த பொம்மை மாதிரி உள்ள மனிதர்கள் யார் தெரியுமா, இன்னைக்கு அவங்க தான் நம்ம சொசைட்டியில் இருக்கிற 50% பேர். நம்ம ஒரு ரகசியத்தையோ இல்லை நம்ம ஒரு கஷ்டத்தையோ, நம்ம பிஸ்னஸ் சைடில் உள்ள ஒரு லாஸையோ, ஏதோ ஒரு பர்சனல் அவர் மேலே உள்ள நம்பிக்கையை இல்லை அவர்கிட்ட சொன்னால், அவர் இந்த காதில் வாங்கிட்டு அடுத்த காதில் வாங்கி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போவாங்க. நீங்க அழுதாலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது, நீங்க சிரிச்சாலும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அவங்க கிட்ட நீங்க உங்க எமோஷனலை கொட்டுறது செவுத்துல முட்டிக்கிறதுக்கு சமம். அவங்க இவங்க குடும்பத்தோட டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆனா அப்படி அமைதியா இருப்பாங்க, அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா 2வது உள்ள பொம்மை இருப்பாங்க தெரியுமா, இவங்க மகா ஆபத்தானவங்க. நீங்க இவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பாங்க, இல்ல நம்ம முகத்துக்கு நேரா வந்துட்டு, மச்சான் உனக்கு ஒண்ணுனா நான் இருக்கேன்டா, நான் தம்பி நான் உனக்கு செய்யாம வேற யாரா செய்யும், அக்கா நான் இருக்கேன்டா, அப்படியெல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்மளும் அவங்கள நம்பி நம்ம வீட்டு ரகசியம், கரியர், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பலவீனம், நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த காதுல வாங்கிட்டு அடுத்த செகண்டே அவங்க வாய் வழியா ஊர் முழுக்க சொல்லுவாங்க. ஆனா சொல்லும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டே இதை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாத, இப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட நம்ம சொன்ன ரகசியத்தை ஊர் ஃபுல்லா சொல்லிடுவாங்க. இந்த 10 பேர் நம்ம போகும்போதெல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, ஆனா நமக்கே புரியாது. இதான், ஏன்னா நம்ம கஷ்டத்தை வச்சு அவங்க தான் நம்ம காரணமா இருக்கிற மனிதர்கள். ஆனா 3வது ஒரு பர்சன் இருக்காங்க தெரியுமா, 3வது பொம்மை மனிதர்கள், அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃபுக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத வைரம். இது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், இல்ல உங்க சொசைட்டில நீங்க கடந்து போற உங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். புரியுதா, இவங்க என்னதான் தெரியுமா, நம்ம உலகமே நம்மளை எதிர்த்து நின்னாலும் சரி, நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம தப்பு பண்ணாலும், நம்ம அழுதாலும், நம்ம எது சொன்னாலும் சரி, அவங்க அதை காது வழியா ஆங்கி உடைய இதயத்துக்குள்ள அது பாதுகாப்பா வச்சு உங்களுக்காக வேதனைப்படுவாங்க. நமக்காக நம்ம உயிர் போனா கூட நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ரகசியங்களை வெளியே சொல்லக்கூட மாட்டாங்க. ஏன்னா நம்மளை மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூட விட மாட்டாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த சோஷியல் மீடியால நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வருது, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வருது, வியூஸ் வருது, யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அவ்வளோ வியூஸ் வருது, லைக்ஸ் வருது. இதில் எத்தனை பேர் உங்களுக்காக உண்மையாக இருக்கிறது யாரு? நீங்கள் நைட்டு தூங்கும்போது மனசமா பாரமாக இருக்குது, ஏதோ ஒரு ஏமாற்றம், அப்போ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு டக்குன்னு நினைக்கும் பொழுது யார் உங்கள் மனசுக்கு முன்னாடி வராங்க? இந்த ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இந்த 3வது பொம்மை மாதிரி இருக்கிற எத்தனை பேர் உங்கள் கூட இருக்காங்க? ஏன்னா நம்ம மனிதர்கள்கிட்ட இருக்கிற அவங்களுடைய வெளியில இருக்கிற அந்த ஃபேஸு, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள், அவங்க பேசுகிற ஃபேக்கான சிரிப்புகளை பார்த்து நம்ம ஏமாந்துடும். உண்மையான இதயங்களை நம்ம மதிக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் 100
ஃப்ரெண்ட்ஸு ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங் அனுப்புறதெல்லாம் பெருசு இல்லைங்க. அந்த 3வது பொம்மை மாதிரி ஒரே ஒரு உண்மையான மனிதர்கள் நம்ம கூட, நம்ம ஃபேமிலியிலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயோ இல்லை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல இருந்தாங்கன்னா நீங்கள் தாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. அதே மாதிரி நம்மக்கிட்டே ஒரு குறை இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்ம அடுத்தவங்க கிட்ட உண்மையா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம அடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கோமா? அந்த 3வது பொம்மை மாதிரி இருக்கோமா? ஒரு நம்பிக்கையான ஆளா இருக்கோமா? ஒருத்தவங்க நம்மளை நம்பி சொன்ன ரகசியங்களை நம்ம அதை காப்பாத்துறோமா? அதை நம்ம முதல்ல செய்யணும். புரியுதா? நம்ம என்ன மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்குறோமோ நம்ம முதல்ல அவங்களுக்கு அதை ரெசிப்ரோகேட் பண்ண கற்றுக்கணும். இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க, இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லும் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ உங்களை ஏமாத்திருக்கலாம், மனசை உடைச்சிருக்கலாம். இன்னைக்கு அவங்களெல்லாம் நினைச்சு இந்த வீக்கெண்டை ஃபீல் பண்ணாதீங்க. அவங்கள இந்த முதல் 2 பொம்மையோட ரகம்ன்றது தெரிஞ்சு போச்சா, அவங்கள அப்படியே உங்க லைஃப்லேருந்து அழகா ஒன்று ஸ்லோவாக பண்ணுங்க, இல்லைன்னா அந்த சமயம் பிளாக் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் அழகாக போங்க. ஒருவேளை உங்கள் கண்ணு திறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணு திறந்து தான் இருக்கு மெர்சிமா, அதனால தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க, ஓகே தான். இருந்தாலும் உங்கள் மனசுக்கு நெருக்கமான உங்கள் உயிராக நம்புகிற அந்த 3வது பொம்மை அந்த பொம்மை டைப் உள்ள ஃப்ரெண்டுக்கோ அந்த ஃபேமிலி மெம்பருக்கோ இந்த வீடியோவில் கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு என் லைஃப்பில் நீ இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. டேக் கேர். நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி சேஃப், சூஸ் த ரைட் பர்சன். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. என்ஜாய் யுவர் சாட்டர்டே. லவ் யூ ஆல்.